சிறையில் அடைக்கப்படும் பினாமிகள், மொத்த ஸ்டாலின் குடும்பமும் கதறல். அங்க அடிச்சா இங்க வலிக்கும். கடந்த திமுக ஆட்சியில் நடந்த பல்வேறு முறைகேடுகள் குறித்து தொடர்ந்து சட்டசபையில் தாவேக அமைச்சர்கள் பேசும் பொழுது தொடர்ந்து திமுக தரப்பில் எழுந்து ஆதாரம் இருந்தால் பேசுங்க, போகிற போக்கில் எதுவும் பேசக்கூடாது என திமுக தரப்பிலிருந்து கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. இதற்கு முக்கிய காரணம், கடந்த திமுக ஆட்சியில் நேரடியாக ஒரு தொழிலை தொடங்கி எந்த ஒரு திமுக அமைச்சரும் முறைகேட்டில் ஈடுபடுவது இல்லை. அந்த வகையில் கடந்த திமுக ஆட்சியில் கனிம வளத்துறையில் மிகப்பெரிய ஊழல், திமுகவினரின் பினாமி பெயரில் குவாரிகள் தொடங்கப்பட்டு அரங்கேறியிருக்கிறது. இது குறித்து அமலாக்கத்துறை கடந்த ஆட்சியில் நடத்திய சோதனையின் மூலம் வெளிப்பட்டது. இப்படி இருக்கையில் சட்டசபையில் திமுகவினர் கடந்த ஆட்சியில் செய்த ஊழல் குறித்து தாவேகவினர் பேசிய பேச்சுக்கு, திமுகவினர் எழுப்பிய ஆதாரம் குறித்த கேள்விக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மிரட்டலான பதிலடி கொடுத்துள்ளார். அதில் கனிம வளத்துறையில் நடந்த ஊழல் குறித்து ஆதாரம் கேட்கிறார்கள். பினாமி பெயரில் லைசன்ஸ் பெற்றுக்கொண்டு கனிம வள கொள்கையை அரங்கேற்றி ஊழல் செய்துவிட்டு தங்கள் பெயரில் என்ன ஆதாரம் இருக்கிறது என பேசி வருகிறார்கள். முதலில் பினாமிகளை தூக்கி சிறையில் அடைத்தால் பதறிக்கொண்டு யார் கதறுகிறார்களோ அதுதான் ஆதாரம். அதனால் பினாமிகளை தூக்கி சிறையில் அடைக்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது திமுகவினர் கடும் பீதியில் வாயே திறக்காமல் அச்சத்துடனே இருந்த வீடியோ இதோ. அதாவது ஆட்சியில் இவங்க தான் இருப்பாங்களாம், அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, மைன்ஸோட லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தொழில் பண்ணுவாங்களாம். ஆனா ஆதாரம் இருந்தா சொல்லுங்க, ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்சா யாரு குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்சா யார் எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. மக்கள் மன்றத்து முன்பு நாங்க ஆதாரம் கொடுத்துட்டா போதும், யாரையும் ஜெயில தள்ள வேணாம். எந்த தேர்தலையும் யார் யாரெல்லாம் பினாமி நிறுவனங்களை உருவாக்கி மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. முன்னாள் அமைச்சர் அப்படிதான் மதுரையில் ஒருத்தர் மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணாரு, டெபாசிட் வாங்கல, மதுரையில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. மதுரையில் ஏன் தெரியுமா ஜெயிச்சாங்க? முன்னாள் அமைச்சர் மதுரை இருக்க எல்லா மைண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால தான் அவர் இன்னைக்கு சட்டசபைக்கே வர முடியல. இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. எப்பொழுது மக்களுடைய சொத்தை தன்னுடைய பினாமி நிறுவனங்கள் மூலம், தன்னுடைய குடும்ப நிறுவனங்கள் மூலம் கைப்பற்றாங்களோ, மக்கள் தேர்தல் அரசியல தூக்கி எறிவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் புதிய அரசியல். நாங்க ஒரு மைண்ட்ஸை தொட மாட்டோம், நாங்க மணலை தொட மாட்டோம். எல்லா சொத்துக்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான் அமைச்சரோட பொறுப்புன்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அதுக்காக தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டியிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். இதுதான் ஊழல், இதுதான் ஊழல். இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை, மக்களே முடிவெடுப்பாங்க. நீங்க ஒன்னு எழுதி வச்சுக்கோங்க. அண்ணா பிறந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல திமுக ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. இதுதான் ஆதாரம்.